இப்பகுதி அறுவடையின் போதும் அறுவடையின் பின்னால் கையாள வேண்டிய பிரதான படிமுறைகளை எடுத்து கூறுகின்றது. அறுவடையின் போது மிக முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய காரணி ஒன்றுதான் அறுவடை முதிர்ச்சி மற்றும் அறுவடையின் போதுள்ள நீர்ப்பற்று மற்றைய காரணிகள். இதே போன்று பொதி செய்தல் மற்றும் போக்குவரத்தில் கொண்டு செல்லல், அதே போன்று அதன் பின்னாலான சேமிப்பு, இவை அனைத்தும் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. இலங்கையில் அறுவடையின் பின்னாலான இழப்புகள் மிக அதிகமாக காணப்படுவதனால் இப்படிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதனால் இழப்புகளை குறைத்து கொள்ளலாம். இப்படி நாங்கள் இழப்புகளை குறைப்பதனால் கிட்டத்தட்ட 25-30% லாபத்தை அதிகரித்து கொள்ளலாம்.